எங்க இருக்கு குள்ளநெறி? எங்க இருக்கு? நானா குள்ளநெறி? இந்த கருங்காலி கட்டெல்லாம் வந்து திருநெல்வேலி சைட்லயும் இங்கேருந்து இப்போ வாங்கிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக அந்த பாரம்பரியம் ஸ்டைல்லையே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனால் ஒரு புது அனுபவம் தான். ஆமாம், ஒரு நல்லாவே இந்த ஒரு வைப்ரேஷன். நீ இந்த மாதிரி எத்தனை அனுபவம் வச்சுக்கிற? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வைப்ரேஷன் பண்ணுறதா? வைப்ரேஷன் இதுதான். வணக்கம்டா, வேறு லெவலு. இன்றைக்கி வந்து அதே ஈவெண்ட்டு, அதே லொக்கேஷன், அதே ஸ்பாட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறது வந்து சேம் அதே கும்பாபிஷேகம் தான். நாங்கள் வந்துட்டோம். காலைல ஒரு 6 மணிக்கெலாம் ஏஞ்சி தகன்னு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குறோம். ஒரு ஃபுல் எனர்ஜியோடு இருக்குது. இன்றைக்கி சேம் செட்டப்பு, கேண்டிட் ஃபோட்டோ, கேண்டிட் வீடியோ. அது நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிட் வீடியோவுக்கு சோனி A6600க்கு சிக்மா 35 RS3 கிம்பிள். ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெனான் R24-105 லென்ஸு, அது கூட V1 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா வினோத் இருக்கிறான், கலை இருக்கிறான், அப்புறம் விளாக் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் லிங்கேஷ் இருக்கிறான். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற செஷனை வந்து என்டையராக உங்களை வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே மாப்பிள்ள எழுந்துடுறா, ஃபோட்டோ எடுக்க போகலாமா? வாடா 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 வாடா. ஆக்சுவலாக வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடமே பாருங்கள், எவ்வளோ அப்படியே ஒரு விவசாயம் பூமியாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் போனால் அப்படியே ஒரு சரியான ஒரு சீனரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா எல்லா செடி மேலேயுமே வந்து ஒரு பனித்துளி அப்படியே மேலே நிரம்பி இருக்குது. இடமே பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே கைஸ் அந்த மொட்டு வரைக்குமே வந்து அந்த லேண்ட் தான் இருக்குது, அந்த சைடு வரைக்குமே. ओम रुद्राजदेवाय नमः, ओम रुद्राजदेवाय नमः, ओम भीमाजदेवाय இந்த தண்ணி பாட்டில் கூட பேசுவோம். தண்ணி பாட்டில் பேசுவோம் உங்ககிட்ட. ஹலோ சொல்லு. சொல்லிச்சு பார்த்தியா? சாப்பிட்டியா கேளு. நான் இல்லை, தண்ணி பாட்டில் தான் சொல்லுது. இரு, லைட்டாக தொண்டை வலி, இது தண்ணி குடிச்சுக்கிட்டா. ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா நீ? யார் சொன்னா? ஜுரம் அடிச்சா ஐஸ் வாட்டர் குடிக்கணும். நார்மலா இருந்தா சுடு தண்ணி குடிக்கணும். அத்துணை நபர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் Ganapati, 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 Malayama, Bhagavati, Surapati, Gajapati, Jalapati, Ganapati, Ganapati, Malayama, Ganapati, 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 Malayama, Bhagavati, Surapati, Gajapati, Jalapati, Ganapati, Ganapati, Malayama.
நிறைவாக சுவாமிக்கு எல்லா விதமான ஆராதனைகளாக முடிந்து சுவாமி நமக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறார். அதனால் இந்த தருணத்தில் யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகளாக இருக்கோ அந்த பிரார்த்தனைகள்லாம் மனமுருகி சுவாமிகிட்ட பிரார்த்தனை முடியுங்க. ஆசீர்வாதம் அவதாரயா சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமः மகத்भ्यो நமः ஸ்வஸ்தி மந்திரார்த்தாः சத்யாः சகபலாः கேவலத்தின் உருவம் கலை கேகே. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். அவனுக்கு அவன் தான் அழகு. மற்றவங்களை பார்த்து எல்லாரும் எனக்கு தான் மற்ற மாதிரி கேவலமாக இதை சொல்லுவாரு. அப்போ அவன் என்னதான் கை சொல்கிறான்? ஒன்று பொதுவாக சொல்கிறேன். அது குத்துருண்டுவா இவங்க 2 பேர் சைலண்டாக இருக்கிறாங்க. குத்துற நெஞ்சு ஏண்டா குறுகுறுங்க இப்போ பதில் சொல்றல பழவடி சொன்னா கேட்டுக்கணும், அறையக்கூடாது. சாமி இங்கே வாங்க. ஒரு குத்துற நெஞ்சு குறுகுறுன்றான். குத்துனா எப்படி குறுகுறுன்னா அது பழமொழி பழமொழியை வந்து ஏய் முதல்ல நீ அது தெளிவாக சொல்லு. குறுகுறா இல்லை குறுகுறேவா சொல்லிச்சு இல்லை இப்போ சொல்லுங்க. அதுக்கு என்ன, அதை எப்படி ப்ராப்பராக சொல்லுவாங்க? யாரும் எதுவும் சொல்லுவாங்க. இவர்கிட்ட கேள்வி வேணும். அவர் வந்து போட்டுருவாரு ஒரே போட்டார். ஆமாம் டிஜே ஆஸ்மோ பாக்கெட். கைஸ் இவ்வளோ அழகாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஆணுக்கு நீங்கள் பெண்மணி உங்கள் வீட்டில் யாருன்னா இருந்தால் கொடுங்க. கமெண்ட்ல போடணுமா இன்ஸ்டாகிராம் ஐடி? பையன் என்னோட பேசும்போது வீரு உனக்கு தானே வரன்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு நீ அண்ணன் இந்த முன்னாடியே உட்காந்து தம்பிக்கு வர பார்த்து என்ன கதை அது சொல்லு. கல்யாண மாலை கல்யாண மாலை போதும், ஒரு வாட்டி சொன்னா போதும். 4 பாட்டுலாம் சரி. இன்னைக்கு நேயர்களே நம்ம கிட்ட வந்து அழகான மாப்பிள்ளை வந்திருக்காரு. பேர் கலையரசன். அவர் பேர் கலையரசன். வயது வந்து 23 வயது ஆகுது. பட்டம் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க? கலை எம்பிஏ கரஸில் பிரச்சனை இருக்கிறேன். எம்பிஏ கரஸில் படிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அதான சொல்லணும். கலை ஃபஸ்ட்டு பிகாம் படிச்சிருக்கேன், இப்போ எம்பிஏ கரஸில் பண்ணிகிட்ருக்கேன். என்ன காலேஜில் பண்ணுறீங்க? பிகாம் வந்து நான் வந்து பாரத் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தேன் சேலையூரில். இப்போ வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து நான் லைலா காலேஜ் நுங்கம்பாக்கத்தில் போட்டு இருக்கேன். ஓகே. அவர் உண்மை நினச்சிட்டாரு போல், அவருக்கு பொண்ணு பார்க்குறோன்ட்டு. உண்மைலாம் சொல்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, பையனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? லட்டு மாதிரி வேணுமா, இல்லை முந்திரி மாதிரி வேணுமா, இல்லை திராட்சை மாதிரி வேணுமா? கைஸ் எல்லாரும் சொல்லதா பொண்ணு மாரி இருந்தால் போதும். பொண்ணு மாதிரி காட்டு. உங்களுக்கு ஐடி பொண்ணு வேணுமா, இல்லை ஊர் பொண்ணு எனக்கு வீட்டிலே இருந்தால் ஓகே அப்படி இருந்தால் வேணுமா, இல்லை வேலைக்கு போகிற பொண்ணு நைட்டு இல்லை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு 2 பேர் அந்த மாதிரி வேணுமா கைஸ் உங்களுக்கு? எனக்கா ரொம்ப யோசிக்குது பார்த்தா. பெக்கு போட்டிங்க போல் 2 பேரும். இல்லை நான் அதை யோசிக்கிறேன். எப்படி பார்த்தா கரெக்டாக எதுவும் இருந்தாலும் ஓகே தான். அண்ணா நம்ம சொல்கிறத கேட்டு வந்தேன்னா ஓகே. அவங்க வழியில் இருக்கலாம், இந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நைட் சாப்பிட்டு உங்களை போட்டு அடிக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்டு அவங்கள போட்டு அடிக்கலாம். அப்போ எந்த மாதிரி கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், நெத்தியில் மச்சம் இருக்கணும், புள்ள இருக்கணும். இருங்க ஃபர்ஸ்ட் உனக்கு பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் நீ எனக்கு பொண்ணு பாரு. உனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு 2 பசங்க இருக்கணும், அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கணும். அந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு வேணும்? வேணுமா இல்லை பொண்ணா வேணுமா? அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. அது அவங்க அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடாது. இந்தமாரி என் ஹஸ்பண்ட் வந்து இந்தமாரி ஃப்ளைட்டில் போகிறா, ஜெட்டில் போகிறா, அதுக்கு நானும் ஜெட்டில் போகணும் அந்தமாரி ஆசைப்படக்கூடாது. நம்ம இருக்கிறத வச்சு எப்பயுமே வாழ கற்றணும். அந்தமாரி ஒரு பொண்ணு தான் எனக்கு தேவையே. ஓகே, கலை என்ன சொல்கிறாருன்னா கரெக்டான ஒரு தத்துவம் தான் சொல்கிறாரு. அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி நீங்கள் வாழுங்கன்றாரு. ஃப்ளைட்டில் போகிறான், ஜெட்டில் போகிறான், ஃப்ளைட்டில் போகிறான், ஜெட்டில் போகிறான் அப்படின்றத பார்த்து நீங்கள் வாய் பழக்காமல் உங்ககிட்ட இருக்க ஜெட்டியை போட்டு நடந்தாது போங்கன்னு தான் சொல்கிறாரு இந்த இடத்துல கலை. அதனால்
அழகான ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறாரு. படித்த பொண்ணா இல்லை படிக்காத பொண்ணு வேணுமா உங்களுக்கு? காலத்தில் எல்லாம் படிச்சு தானே இருப்பாங்க. படித்தாலும் ஓகே தான், படிக்கலாலும் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியாடா? ஆமாம், நான் படித்தாலும் ஓகே தான், படிக்கலாலும் ஓகே தான். மனசு இருந்தால், மனசு இருக்குது இல்லைங்க கைஸ், மனசு இருந்தால் போதும் கைஸ். யாரை வேணால் நம்ம வச்சு கடைசி வரையும் நம்ம காப்பாற்றிக்கலாம். ஓகே கைஸ், நல்ல மனசாக இருக்கிற ஒரு பொண்ணாக கலை எதிர்பார்க்குறாரு. வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்ட ஒரு மாதிரி தெரிகிறாரு. ரொம்ப பட்டு வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி எல்லாம் சிக்கன்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அந்த மாதிரி தெரியுது அவர் ஃபேஸை பார்த்தாலே. பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு வச்சு நம்மளுக்கு தலைவலினா அதை பற்றி யோசிக்கவே நம்ம விட்டுடணும். ஏன்னா நம்மளோட பாஸ்ட் அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். இல்லை அந்த விஷயத்துல இல்லை, நாம் சிங்கிள் தான், அந்த விஷயத்துலாம் இல்லை. என்னோட பாஸ்ட் பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக அது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது பசங்க ஜாலியாக இருக்குது அட்டி அந்தமாரி சொல்கிறேன் நான். நம்ம கலைக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த மாதிரி பொண்ணு இருந்தாலும் ஓகே, எனக்கு படித்த பொண்ணாக இருந்தாலும் ஓகே, இல்லை படிக்கலைனாலும் ஓகே, அவள் குடிக்கிற பொண்ணாக இருந்தாலும் ஓகே, குடிக்காத பொண்ணாக இருந்தாலும் ஓகே, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனாலும் ஓகே, கல்யாணம் ஆகலைனாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கிற நல்ல மனசு மட்டும்தான் அவருக்கு தேவை. அவருக்கு முகம், அழகு, அறிவு எல்லாம் செகண்டு. நம்ம திவ்யா மாதிரி கார்த்தியோட ஒய்ஃப் மாதிரி இருந்தால் கூட அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். மீண்டும் அடுத்த நேர்களோட உங்களை சந்திக்கிறேன். கல்யாண மாலை. ஒவ்வொரு யந்திரம் சாதாரண கோயிலில் வந்து நீங்கள் மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மாதிரி வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் அழகாக இருக்கும். அஷ்டபந்தனம் கீழே வைக்கிற பேக்கிங்கு, உள்ளே வைக்கிற யந்திரம்லாம் கூட வெள்ளிலேயே வரைஞ்சி பாரம்பரியமாக எங்கே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே. இது கட்டு எவ்வளோ ஆச்சு தெரியல, பட்ஜெட் தெரியல. அந்த நீங்கள் அந்த யந்திரம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஒரு சுவாமிக்கு என்னென்ன மூல மந்திரமோ அது எல்லாத்தையும் எழுதி பர்ஃபெக்ஷனாக அந்த காலத்தில் என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லா மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கருங்காலி கட்டெல்லாம் வந்து திருநெல்வேலி சைட்லேயும் இங்கேருந்து இப்போ வாங்கிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக அந்த பாரம்பரியம் ஸ்டைல்லையே பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், பாரம்பரியமாக பண்ணியிருக்காங்க. யாகசாலையுமே உங்களுக்கு வந்து இப்போ கீழே எல்லாம் சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு டைல்ஸ், தற்காலிகமான டைல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம மண் தரையை நிறவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி பண்ணி உள்ள தான் இல்லை, அதுதான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள சொல்கிறீங்களா? வந்து ஃப்ளோரு சொல்கிறாங்கண்ணா இந்த இதில் நம்ம இல்லை தார் ரோட்லேயே சும்மான அந்த கல் மட்டும் சேர்த்து அப்புறமே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. மூவபிளாக இருக்கும். இது மூவபிள் இல்லை, அப்படியே கட்டினது. அப்படியே கட்டினது மண் வச்சு கட்டி பெயிண்டிங்லாம் ஒரு கிட்ட இருந்தே வரைஞ்சி எல்லாத்துக்கும் என்னென்ன சுவாமி போடணும் எல்லாம் சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப நாங்கள் கவர் பண்ண வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் இருந்த ஒரு கோயிலாக. அங்கே பார்த்த ஹிஸ்ட்ரி உண்மையாடா? ஆமாம், உண்மையிலே வந்து இது வந்து ஒரு பல்லவர் காலத்தில் இருந்த கோயிலாக. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த 2025 இந்த கோவிலை வந்து இது பண்ண வந்திருக்கோம். ஆனால் இது வந்து கட்டும்போது வந்து பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் வந்து அப்போவே அந்த பல்லவர் காலத்தில் இருக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க கோயிலே இது இருக்காது. ஸோ அதாங்க இப்போ வந்து ஆக்சுவலாக ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனால் ஒரு புது அனுபவம் தான். ஆமாம், ஒரு நல்லாவே வந்து ஒரு வைப்ரேஷன். நீ இந்த மாதிரி எத்தனை அனுபவம் வச்சுக்கிற? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வைப்ரேஷன் இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. மத்தியானம் சாப்பாடுக்காக உக்காந்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான், பேக் பண்ணிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5:30 போல் இங்கே வருவோம். ஸோ உங்களை vlog வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பை 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 பாய். நூ காவாலையா அதுக்கு ஒருத்த மீனிங் சொன்னானே, என்னது? ரா நூ காவாலையா, அதான் நான் உனக்கு வேணுமா அப்படின்னு தான் அர்த்தம் நினைக்கிறேன். ஆமாம், நான் உனக்கு வேணுமா, நான் உனக்கு வேணுமா, என்ன அர்த்தம் இது? நான் அதனால தான் யூரா தான் கேட்டார் நம்மக்கிட்ட, ஏமிரா காவாலையா. பெங்களூரில் வந்து ஒரு ஊர் பேர் இன்னொரு எப்படி தெரியுமா வரும்? அசரா அல்லி, டுசுரா மல்லி, அகருமல்லி,
தகரஹள்ளி எல்லாம் அள்ளியில் தான் முடியும். ஓகேவா? ஆமாம், பாந்திரா அள்ளி, கோதரவள்ளி, மதுரமல்லி தான் வரும். சாப்பிட தான் போயின்னு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல கடை கிடைக்குமான்னு தெரியல. ஆமாம், இங்கே நாங்கள் இப்போ குரோம்பேட்டில் தான் இருக்கோம். குரோம்பேட்டில் இது ஆக்சுவலாக சேலை. சரி, தயவு செய்து இன்ஜினியரிங் மட்டும் படிக்காதீங்க. அது இந்த மாதிரி பாரத் யூனிவர்சிட்டின்னு சொல்லிலாம் கட்டி வச்சுக்கிறானுங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் படிக்கவே கூடாதுடா. ஒரு எஜுகேஷன் ஒன்று 12th வரைக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணிவிட்டு என்ன கரியரில் போக போகிறோமோ அந்த கரியரில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இயர் இன்வெஸ்ட் பண்ணிடணும். அந்த காசு நீங்கள் இதில் கூட இன்வெஸ்ட் பண்ணி. ஆமாம், எடிட்டர்னா எடிட்டரு, ஒரு அத்லெட்னா அத்லெட்டிக்ஸில் அப்படியே ஒரு 3 லட்சம். இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். காலேஜுன்றது ஒரு மஸ்ட்டாக இருக்காது. ஆனால் அதில் ஒன்று இருக்குது வினோத், என்ன தெரியுமா? இந்த இது இருக்குது இல்லை, நீ சாப்பிட்ற நீ ஒரு தோசை சாப்பிட்ற, 4 முட்டை சாப்பிட்ற, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன இருக்குது? அந்த 50 ரூபா எடுத்துன்னு போனால் உன் சாப்பாடே முடிஞ்சிச்சு. இந்த தூரத்தில் வந்து பார்த்தோம், ஒரு பிரியாணி வாங்கினால் ஹைதராபாத் பிரியாணி. வணக்கண்ணா, என்னண்ணா மார்க்கெட்டிங் அது? ஒன்று வாங்கினா 1 இலவசம்னா ஒரு பிரியாணியா? எவ்வளோவா? 220 ரூபா ஒரு பிரியாணி. வெறும் வாசனை சூப்பராக இருக்குது. போயிடலாம், உள்ளே போயிடலாம், வாங்க. பீஸ் இருக்குமா? ஓகே, அது ஒன்று எடுத்துகிட்டு வாங்கண்ணா சாப்பிட. நான் நல்லா மஜாவாக பீஸ்லாம் போட்டு அப்படி சரி சாப்பிட்டு பார்த்துட்டு மஜாவாக இருந்தால் மஜாவாக வரேன். பிரியாணி வந்துடுச்சு. ஆனால் அந்த சிக்கன் பக்கோடா சொன்னாங்கல்ல, சிக்கன் பக்கோடா அதை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் வந்து என்னடா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சொல்லலாமா, இல்லை நூடுல்ஸ் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு இவனை சாப்பிட்டு பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலாக வந்து கைஸ் எல்லோரும் கண்ணில் வைப்பாங்க, இவன் ஏதோ மீசையில் 2 மீசையில் வச்சு காட்டுறாங்க. நீ எடுத்தியான்னு தெரில, எடுக்கலையா பிரியாணி? கைஸ் இந்த பீஸ் பாருங்க, இது வந்து வெளியே இருந்து நாங்கள் பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா 99 ரூபா பிரியாணி சொன்னாங்க. 1 வாங்கினா 1 சொன்னாங்க. கிட்ட வந்து பார்த்தா 230 ரூபா சொல்கிறாங்க. 230 ரூபா 2 அப்போ வாங்கிக்கலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் கணக்கு 105 ரூபா, 110 ரூபா. 110 ரூபாய்க்கு ஒருத்தான் நான் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது. பிரியாணி பண்ணி உதிரி இருக்குன்ற. ஓகே, நம்ம 100 கிராம் கேட்டிருந்தோம், பாதி எலும்பு தான் இருக்குது. எல்லாம் எலும்பு தான். இதில் சால்ட் இல்லை. ஆக்சுவலாக பிரியாணி வந்து பிரியாணி செம்ம சூப்பராக இருக்குது. ஆமாம், அது சரியான பிரியாணி ஒன்று பிடிச்சிருக்கோம் நாங்கள். பொடி மாசுனா முட்டையை பொடியாக போட்டால் அது பேர் பொடி மாசாலாம் இருக்காது. பொடி பொடியாக போடுவீங்க இதான் அந்த பொடி மாசு செம்ம மாசாக இருக்கும் போது ஒரு வாயில் வந்து சாப்பிட்டு ரைஸ். சிக்கன் ரைஸ் தெரியுதா? நல்லா சூப்பராக இருக்குது. சிக்கன்லாம் பாருங்கள், நல்லா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணுவேன். பெருசாக போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது ரைஸு? நல்லா உப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் எதுலேயுமே உப்பு போடல, இதில் உப்பு போட்டுக்கிறாரு. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. ரைஸ் சிக்கன் ரைஸ் பிளேட்டில் போட்டிருக்கு. நார்மலாக இருக்குது. சாப்பிட்ட நல்லா இந்த மாதிரி கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்குது. சாப்பிட்டு தப்புல லைட்டாக மருந்து மாதிரி தான் இருக்குது. மருந்து இல்லை, அஜினமோட்டோ. பழைய அஜினமோட்டோயே சாப்பிட்றதே ஒரு கெடுதி. அதுலேயும் பழைய அஜினமோட்டோ சாப்பிட்றது ரொம்ப கெடுதி காய்ச்சி. ஓவரால் ஒரு 10க்கு ரேட்டிங் கொடுக்குன்னா ஒரு 7 கொடுக்கலாம், 5க்கு ரேட்டிங் கொடுக்குன்னா ஒரு 2.5 கொடுக்கலாம். நல்லா இருக்குது. எவ்வளோ கொடுப்பேன்? எவ்வளோக்கு? 5 250 கூட. 600 கூடா? 10க்கு கூடுறா. 10க்கு ஒரு 6 தருவேன். நீடா? 5க்கு 5. நீனா? 10க்கு 5. நான் தான் வந்து ஹெட் மாஸ்டரு.
ஒரு கொடுக்கலாம், பார்த்து எதனா போட்டு எவ்வளோ கொடுக்கலாம்? நீ தான் கொடுவோம், நாங்கள்லாம் கொடுத்துருவோம். ஒரு 5 கொடுக்கலாம் சார். ஆனால் நல்லா இருந்துச்சு. பிரியாணி சூப்பர், பிரியாணி ஒர்த்து. சிக்கன் ரைஸ் தான் வந்து கொஞ்சம் மருந்து மாதிரி இருந்தது. சிக்கியம் முக்கியம். செம்ம பாட்டு காய். பாடு இப்போ பாருங்க, வினோத்தோட சிங்கிங் கேட்க போறீங்க நீங்கள். ஸ்டெப்பு வேண்டாம், பாட்டு. ஆனால் உங்கள் கடை பாட்டுலாம் சூப்பராக இருக்குது. எப்படி டவுன்லோட் டிஜே யாருன்னா நீங்களா? செட்டு இல்லை நான் தான் பண்ணுறேன். அண்ணா வந்து இந்த அளவுக்கு ஆமாம் பிப்ரவரி 14 முடிஞ்ச உடனே ஹிஸ்ட்ரி வச்சு எடுத்து இவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஒன்றை வாங்கிக்கிறாரு சாப்பிட்றதுக்கு பில்லு போட்டுருக்காரு. ரொம்ப சீப்பாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது.